ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம ஒரு மத்திய அரசு வங்கி வேலைவாய்ப்பை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஐடிபிஐ அதாவது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியில் இருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் நவம்பர் 20, 2024 அன்னைக்கு நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தேதி வந்து நவம்பர் 21, 2024 தொடங்கி நவம்பர் 30, 2024 வரைக்கும் நம்ம இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஓவரால் இந்தியாவாக நமக்கு மொத்தமாக 600 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு 50க்கும் மேற்பட்ட வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது தொழில் மேம்பாட்டு வங்கியிலிருந்து நமக்கு ஜேஏஎம்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் மற்றும் அக்ரி அசிஸ்டன்ட் ஆஃபீஸர், இதை நம்ம ஷார்ட்டோ ஏஏஓன்னு சொல்லுவோம். மொத்தமாக நமக்கு 7 ஜோன்லேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து நமக்கு சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி, தமிழ்நாடு இது ரெண்டும் சேர்த்து நமக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் வந்து 70 வேகன்சி இருக்குது, பெங்களூரில் வந்து 65 வேகன்சி இருக்குது, சண்டிகர் ஜோனில் வந்து 50 வேகன்சி அவைலபிளாக இருக்குது, சென்னைக்கு வந்து 50 வேகன்சி, கொச்சி ஜோனுக்கு வந்து 30 வேகன்சி, மும்பைக்கு பொறுத்த வரைக்கும் 125 வேகன்சி இருக்குது, நாக்பூருக்கு வந்து 50 வேகன்சியும், புனேக்கு வந்து 60 வேகன்சியும் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் சென்னையில் வந்து புதுச்சேரி, தமிழ்நாடு இரண்டும் சேர்த்து நமக்கு வேகன்சி இருக்கும். அந்த 50 வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரலில் வந்து 22 வேகன்சியும், எஸ்சிக்கு 7 வேகன்சி, எஸ்டிக்கு 3 வேகன்சி, ஓபிசிக்கு 13 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 5 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவாக அக்ரி அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ஏஏஓன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். அதுக்கு வந்து மொத்தமாக நமக்கு 100 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதில் ஜென்ரலில் வந்து 40 வேகன்சி அவைலபிளாக இருக்குது, எஸ்சிக்கு 15 வேகன்சி, எஸ்டிக்கு 9 வேகன்சி, ஓபிசிக்கு 26 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 10 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக நமக்கு ஓவரால் இந்தியாவாக 600 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அடுத்து நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜோனில் வந்து எத்தனை மாநிலங்கள் இருக்கோ அந்த மாநிலங்களில் வந்து உங்களை எங்கேனாலையும் வந்து பணியமர்த்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் வந்து போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வந்து எந்த அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கோ அந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன் போட்டு எவ்வளோ பே பண்ணியிருந்தாலும் அதை வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஏதாச்சும் கரெக்ஷன் மேற்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து கேன்சல் பண்ணலாம், எக்ஸாம் டேட்டை வந்து மாற்றலாம், இல்லை எக்ஸாமையே வந்து கேன்சல் பண்ணலாம், அமௌண்ட்டை வந்து ரிட்டர்னும் பண்ணலாம், இல்லை ரிட்டர்ன் பண்ணாமல் போகலாம். இது எல்லாமே வந்து பேங்க் வந்து அவங்களோட சுதந்திரமாக வந்து அவங்களோட பணியை வந்து மேற்கொள்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டேட் வந்து நமக்கு அக்டோபர் 1, 2024 அன்றைக்கே வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நவம்பர் 20, 2024 அதாவது டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து நவம்பர் 21, 2024. க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 30, 2024. நீங்கள் நவம்பர் 21, நவம்பர் 30க்குள்ளவே வந்து அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணிக்கணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பே பண்ணுறதுக்கான கடைசி தேதியும் வந்து நவம்பர் 30, 2024. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 2024 நடக்கலாம், அல்லது வந்து ஜனவரி 2025க்குள்ளே நடக்கலாம்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அதாவது ஜேஏஎம்முக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஓவில் வந்து ஏஓக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். ஏஜை பொறுத்த வரைக்கும் கிரேட் ஓவில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 25 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் தான் வந்து ஏஓக்கும் வந்து மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து அக்டோபர் 2, 1999க்கு முன்னாடி பிறந்தவங்களும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, 2004க்கு பிறகு பிறந்தவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. அதாவது கிரேட் ஓவில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் மற்றும் ஏஓ 2 வேலைவாய்ப்புக்கும் அப்ளை பண்ண முடியாது, நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுடைய ஏஜ் மற்றும் உங்களுடைய பர்த் இயரை வச்சு இதை பார்த்து அப்ளை பண்ணுங்க. அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஏஓக்கு பொறுத்த வரைக்கும் 4 இயர்ஸ் டிகிரி பிஎஸ்சி, பிடெக், பிஇ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுவும் வந்து அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபிஷரி சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங், அனிமல் ஹஸ்பண்டரி, வெட்டினரி சயின்ஸ், ஃபாரஸ்ட்ரி,
டெய்ரி சயின்ஸ், டெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ் இது மாதிரி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க சப்ஜெக்ட்ல வந்து நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் பாசிங் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஓபிசி இவங்க வந்து 60% வந்து எடுத்திருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் இவங்க வந்து 55% வந்து எடுத்திருந்தாவே இந்த வேலைக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் மற்றும் ஏஏஓக்கு வந்து 2 அப்ளை பண்ண முடியும். இதுதான் வந்து ஏஏஓ மற்றும் ஜேஏஎம்முக்கான குவாலிஃபிகேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4 லெவலில் இருக்குது. அதாவது ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். பர்சனல் இன்டர்வியூ செலக்டேஷன் பிறகும் உங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 லெவலில் இருக்குது. அதாவது லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனலிஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு 60 கொஸ்டின் இருக்கும். மொத்தமாக வந்து உங்களுக்கு 60 மார்க் வந்து இருக்குது. அந்த 60 மார்க்குக்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு 40 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது. 40 கொஸ்டின் 40 மார்க்கு 20 நிமிஷம் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டின் 35 நிமிஷம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக் பேங்கிங் இதுக்கு வந்து 60 கொஸ்டின் இருக்குது. 25 நிமிஷம் வந்து உங்களுக்கு அதை அட்டன் பண்ண கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து ஏஓக்கு மட்டும் 5ஆவதா ப்ரொஃபஷனல் நாலேஜ்ல இருந்து 60 கொஸ்டின் கேட்குறாங்க. 45 நிமிஷம் வழங்குறாங்க. உங்களுக்கு ஜேஎம் அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து மொத்தமாக வந்து 120 நிமிஷம் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஏஓக்கு வந்து 165 நிமிஷம் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். இந்த எக்ஸாம் வந்து ஒன்லி இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் நடக்கும். உங்களோட ரீஜன் லாங்குவேஜில் வந்து நடக்காதுன்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓபிசிக்கு வந்து நான் கிரிமினல் இருக்குது 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. உங்களுடைய ஏஜ் மற்றும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் இதுக்குள்ளே வரீங்களான்றதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவுட் டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீயை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் இவங்க வந்து ₹250 பே பண்ணால் போதும். ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஓபிசி இவங்க வந்து ₹1500 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி சார்ஜோடு சேர்த்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணிட்ட பிறகும் அந்த பேமெண்ட்டை வந்து எக்காரணத்தை கொண்டு அவங்க வந்து திருப்பி அளிக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணால் அவங்க என்ன உங்களுக்கு வந்து திருப்பி அளிப்பாங்க தவிர மற்றபடி நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் வந்து எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய அமௌண்ட்டை வந்து திருப்பி அளிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இது மாதிரி எந்த மெத்தடை யூஸ் பண்ணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது வந்து அமௌண்ட் வந்து சில சமயம் பேங்க் வந்து சர்வர் பிஸியாக இருக்கும். அதனால் பே பண்ணுறதுல வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பேங்க் இ ரிசிப்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வெரிஃபிகேஷன் அப்போது அது தேவைப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்ளை பண்ண அப்படின்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் 10th ஆர் 12th மார்க் ஷீட் இருந்தால் போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜுக்கும் வந்து 10th ஆர் 12th மார்க் ஷீட் வந்து கேட்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து அதோட சேர்த்து ஆல் செமஸ்டர் இயர் வைஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. அது எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மேட்டில் தான் வச்சுருக்கணும். இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிசி வந்து பிசி எம்பிசின்னு வந்து தனியாக பிரிச்சிருப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ஓபிசின்னு மட்டும் வேணும். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸில் வந்து அது வந்துடும். அதனால் நீங்கள் வந்து நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 30 இருக்குது. அதனால் நீங்கள் ஆன்லைன் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணால் உடனே வந்துடும் தான் நினைக்கிறேன். நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளி அப்புறம் அது எந்த பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐடென்டிட்டி பொறுத்த வரைக்கும் எனி 2 கேட்குறாங்க. அதாவது பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் கார்டு, பேங்க் பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப், ஆதார் கார்டு அப்புறம் ஆதார் இதில் வந்து நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்பொழுது இது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து இப்போவே வந்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது டீட்டெயில்டாக வந்து அப்ளை பண்ணுறப்போ என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம முழுசாக பார்த்துப்போம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வந்து கலர் ஃபோட்டோவாக இருக்கணும். பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் தான் இருக்கணும்.
நீங்கள் வந்து 20லேருந்து 50 கேபிக்குள்ளே வந்து அந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 10லேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். பிளாக் இங்க் பெனில் தான் நீங்கள் வந்து ஒயிட் பேப்பரில் வந்து போட்டிருக்கணும். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. கேபிட்டல் லெட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தம்ப் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ப்ளூ ஆர் பிளாக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அது வந்து 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்ளை பண்ணும்போது நம்ம சீக்கிரமாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் ரிட்டர்ன் டிக்ளரேஷன் வந்து கேட்குறாங்க. அது வந்து ஒயிட் பேப்பரில் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் நீங்கள் வந்து கிளியராக வந்து எழுதணும். அதுவும் வந்து நீங்கள் பிளாக் இங்க் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சிட்டிஸை வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில் ஆர் கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் இதுதான் நமக்கு வந்து எக்ஸாம் சென்டராக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியிலே வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். ஓவராலாக இந்தியா முழுக்க நமக்கு 600 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனுக்கு வந்து 50 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. தமிழ் லாங்குவேஜ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு 2 பேருமே வந்து அந்த ஜோனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே விருப்பம் இருக்கோ அந்த ஜோனுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் 2, 3 ஜோனுக்கு அப்ளை பண்ணி அதுக்கு பே பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஜோனை மட்டும்தான் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அப்ளை வீடியோவில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.